ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு புதிய வசதியை கொண்டு வந்துள்ளதாக தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த புதிய வசதி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்ற முடிவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு டோக்கன் எண், பெயர் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் புதிய வசதி நேற்று துவங்கப்பட்டது. பத்திரப்பதிவுக்கு வருவோருக்கு டோக்கன் எண் அடிப்படையில் நேரம் ஒதுக்கப்படுகிறது. இருப்பினும் எப்போது யார் செல்ல வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துவதில் குழப்பம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வரிசை விவரம் காத்திருப்போருக்கு தெளிவாக தெரிய புதிய வசதி ஏற்படுத்தப்படும் என்று பதிவுத்துறை அறிவுறுத்தி இருந்தது. அதன்படி பத்திரப்பதிவுக்கான டோக்கன் எண், விண்ணப்பதாரர் பெயர் ஆகியவற்றை தெளிவாக காட்சிப்படுத்தும் பெரிய திரை வசதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் 3.64 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. காட்சி வாயிலாக தெரியப்படுத்துவதுடன் குரல் வழி அறிவிப்பும் இதில் மேற்கொள்ளப்படும். சென்னை தீநகர் சார் பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இந்த புதிய வசதியை துவங்கி வைத்தார். அவர் அப்போது கூறியதாவது, நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி இறுதி வரை பத்திரப்பதிவு வாயிலாக 16,653.32 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வசூலானதை விட 1,121.60 கோடி ரூபாய் கூடுதலாக வசூலாகியுள்ளது. கடந்த 2023 பிப்ரவரி மாதத்தில் 1,594 கோடி ரூபாய் வசூலானது. நடப்பு பிப்ரவரியில் 1,812.70 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஸோ இந்த புதிய வசதி பார்த்தினாக்கா பத்திரப்பதிவு செய்து காத்து கிடக்கும் மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியில் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வைத்துக்கொண்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து காத்து கிடக்க வேண்டியது. ஸோ இந்த ஒரு சிக்கல்கள் வந்து தொடர்ந்து பத்திரப்பதிவுகளில் மேற்கொள்ளப்படுவதால் மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வசதியை கொடுக்கும் விதமாக ஸோ பத்திரப்பதிவு அலுவலகங்களில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு பத்திரப்பதிவு செய்வதோட பெயரையும் அவங்களுடைய டோக்கன் நம்பரையும் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க திரை வழியாக. அது மட்டும் இல்லாமல் ஒலிபெருக்கு சம்மந்தமாக ஒலிபெருக்கு மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைமில் உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு நடக்க போகுது, இத்தனை டோக்கன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற முடிவரத்தையும் அவங்க வந்து ஆடியோ மூலமாக வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த ஒரு வசதி பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு உண்மையான ஒரு சூப்பரான ஒரு வசதின்னு சொல்லலாம். இந்த வசதி சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமலை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.